நம்ம ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெறாங்களோ அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான அணி வெற்றி பெறுது. முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்றுக்கினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக பார்த்திங்கன்னா திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்ட்டு சொல்லலாம். அது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இன்னுமே அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பியாடு சென்னையில் நடந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடியை வெள்ளக்கொடையில் வரவேற்றாரு. இது பெரும் பேசு பொருளாக ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற எந்த ஒரு தலைவர்களும் இந்தியாவில் சுற்றுப்பயணம் போகும்போது வெள்ளக்கொடை வச்சு வரவேற்கல. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செஞ்சாங்க. இது பேசு பொருளாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் திமுக மீது எந்த விதமான விசாரணை அமைப்புகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாக இது இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதை பற்றி நம்மளுக்கு முழுமையாக தெரியல. இருந்தாலும் அந்த மேடைகளில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்பான நடவடிக்கை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள், குறிப்பாக அந்த நேரத்தில் தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் இப்போதைக்கு அவர் முதலமைச்சர் இல்லை, அப்போதைக்கு நான் சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் தெலுங்கானா வரும்போது அவர் வெளி மாநிலத்துக்கு போயிடுவார். அப்படின்னும் போது பிரதமருக்கு எதிரான எதிர்ப்புகளை காட்டுவதற்காக அவர் செஞ்ச செயல். ஆனால் பிரதமரை ரொம்ப அதிகமாக இந்த இந்தியாவிலே யார் சாடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க ஏன் வெள்ளைக்கொடை பிடிச்சி வரவேற்றாங்க அப்படின்னும் போது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவலாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து இப்போது 2024 அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் கடந்த மே மாதத்தில் 2024 தேர்தல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணய வெளியீட்டு விழா, அதாவது தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து பல சாதனைகளை செஞ்சார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு நாணய வெளியீட்டு விழா நடத்தினாங்க. இதில் பாஜக சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கலந்துனார். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்துச்சு. அதுலேயும் நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அதுக்கெல்லாம் பாஜகவுடைய ரொம்ப பெரிய தலைவர்கள் யாரும் வரலன்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. அப்போ பார்த்திங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது. கூட்டணியில் இருக்கும்போதே பெரிய தலைவர் தேசிய தலைவர் வரல. ஆனால் கூட்டணியில் இல்லாத எதிரும் புதிருமாக இங்கே மக்களால் பார்க்கப்படுகிற கட்சிகள் எப்படி இவ்வளோ இணக்கமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சற்று உற்று நோக்கணும். அதுவும் இல்லாமல் திருச்சி சூர்யா சிவான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் திருச்சி சிவா அவர்களுடைய மகன்ட்டு சொல்லலாம். அவர் ஒரு சில காணொலியில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்போது பாஜகவில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு, இதுக்கப்புறம் திமுக காரங்களை திட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சோஷியல் மீடியா உள்ளே போனீங்கன்னா திமுக காரன் பார்த்தோன்னா பாஜக காரனை திட்டுவோம், பாஜக காரன் பார்த்தீங்கன்னா திமுக காரன் அதோட மேலே திட்டுவோம். இப்படி கலபெரமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஐடி விங்கோ இல்லை டிஎம்கேவோட ஐடி விங்கோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குறிப்பிடும்படி சண்டை போடுவதே இல்லை. இவங்களுடைய பிளானே மாறிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏடிஎம்கேவை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒற்றை அஜெண்டாவில் இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அதோடைய இடத்தை இழக்கும்போது அந்த இடத்துல பாஜக நிற்கும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். ஏன் நாம் தமிழர் நிற்காதான் அப்படின்னு பலர் கேள்வி கேட்பீங்க. அதற்கான பொருளாதார வசதிகள் அந்த கட்சியில் இல்லைன்றது தான் உண்மையான விஷயம். ஏன் பிரதமர் மோடி அவர்கள் திமுக மீது கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2024 மே மாதம் நடந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மத்தியில் போதுமான இடங்கள் கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் இவங்களுடைய துணையில் தான் இந்தியாவிலேயே ஆட்சி அமைச்சிருக்காங்க பாஜக. இதில் நிதிஷ்குமாரை எப்பயுமே நம்ப முடியாது. எப்போ வேணால் பல்ட்டி அடிக்கலாம். ஒருவேளை பீகார் எலெக்ஷன்ஸில் தோல்வி ஏற்படுற மாதிரி இருந்தால் அவர் பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை மிரட்டணும். அவர் 11 சீட்டோ என்னவோ வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்ஷன் இருந்தால் சரி பண்ணிங்க. 11 சீட்டோ என்னவோ வாங்கியிருக்காரு. அவர் வெளியே போனால் ஒரு ஆட்டம் கண்டுடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அவங்க வெளியே போனால் வெளியே இருந்து திமுக 21 சீட்டுக்கு
அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றதுனால இவர்களை காட்டி அங்கே நிதிஷ்குமாரை பீகாரில் அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பிரதமர் மோடி நினைக்கிறாரு. அதையுமே வந்து திமுகவுடைய டாப் லீடர்ஸ் கிட்ட வந்து அவர் 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட அதாவது பாஜக தலைவர்கள் சொன்னதாக தகவல்கள் ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் காலங்களில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய விதமான சண்டைகள் இருக்காது. அப்படி சண்டைகள் இருந்தாலும் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களிடையே தான் இருக்கும். கண்டி டாப் லெவல் தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களிடையே இருக்கவே இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த விசாரணை அமைப்புகள், இந்த இடி, சிபிஐ, இந்த தொல்லைகள்லாம் இருக்காதுன்றதுக்கான அத்தாட்சி தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தது. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து மறைமுகமாக அதிமுகன்ற கட்சியை டார்கெட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து சிக்கி மாட்டிக்கொண்டு அந்த கட்சி காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது. அதற்கு முன்னாடி அதிமுக மீண்டு எல்லாரும் ஒன்றிணைந்து திருப்பி அடித்தா அவங்க மறுபடியும் களத்தில் இருப்பதை உறுதி செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம்.